வணக்கம். திருக்குறள் காமத்துப்பால் அதிகாரம் 110 குறிப்பறிதல். இரு நோக்கு இவளுண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய் மருந்து. இவளின் மையூட்டப்பட்ட கண்களில் என்மேல் 2 நோக்கம் இருப்பது தெரிகிறது. ஒரு நோக்கம் எனக்கு துன்பம் தெரிகிறது, மற்றொன்று அந்த துன்பத்திற்கு மருந்து ஆகிறது. காதலியின் மைதீட்டிய கண்களில் 2 வகையான பார்வைகள் இருக்கின்றன. ஒரு பார்வை காதல் நோயை தரும் பார்வை, மற்றொரு பார்வை அந்த நோய்க்கு மருந்தளிக்கும் பார்வை. இவருடைய மைதீட்டிய கண்களில் உள்ளது 2 வகைப்பட்ட நோக்கமாகும். அவற்றுள் ஒரு நோக்கம் நோய் செய்யும் நோக்கம், மற்றொன்று அந்த நோய்க்கு மருந்தாகும். குறட்பா 1092. கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது. நான் பார்க்காத போது என்னை களவாக பார்க்கும் இவளின் சிறு பார்வை காதலில் சரிபாதி அன்று அதற்கும் மேலாம். கள்ளத்தனமான அந்த கடைக்கண் பார்வை காம இன்பத்தின் பாதி அளவை காட்டிலும் பெரிது. கண்ணால் என்னை நோக்கி களவு கொள்கின்ற சுருங்கிய பார்வை காமத்தில் நேர்பாதி அன்று அதைவிட பெரிய பகுதியாகும். குறள் 1093. நோக்கினாள் நோக்கி இறைஞ்சினாள் அகுதவள் யாப்பினுள் அட்டிய நீர். நான் பார்க்காத போது என்னை பார்த்தால், பார்த்து நாணத்தால் தலைகுனிந்தால், இந்த செயல் எங்களுக்குள் காதல் பயிர் வளர அவள் ஊற்றிய நீராகும். கடைக்கண்ணால் அவள் என்னை பார்த்த பார்வையில் நாணம் மிகுந்திருந்தது. அந்த செயல் அவள் என் மீது கொண்ட அன்பு பயிருக்கு நீராக இருந்தது. என்னை நோக்கினால், யான் கண்டதும் நோக்கி தலைகுனிந்தாள், அது அவள் வளர்க்கும் அன்பினுள் வார்க்கின்ற நீராகும். குறள் 1094. யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். நான் அவளை பார்க்கும்போது தலை குனிந்து நிலத்தை பார்ப்பாள், நான் பார்க்காத போதோ என்னை பார்த்து மெல்ல தனக்குள்ளே சிரிப்பாள். நான் பார்க்கும்போது குனிந்து நிலத்தை பார்ப்பதும், நான் பார்க்காத போது என்னை பார்த்து தனக்குள் மகிழ்ந்து புன்னகை புரிவதும் என் மீது கொண்டுள்ள காதலை அறிவிக்கும் குறிப்பல்லவா? யான் நோக்கும்போது அவள் நிலத்தை நோக்குவாள், யான் நோக்காத போது அவள் என்னை நோக்கி மெல்ல தனக்குள் மகிழ்வாள். குறள் 1095. குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல ஒரு நகும். நேரே பார்க்காமல்
ஒரு கண்ணை மட்டும் சுருக்கி பார்ப்பவள் போல என்னை பார்த்து பார்த்து பிறகு தனக்குள் தானே மகிழ்வாள். அவள் என்னை நேராக உற்று பார்க்கவில்லையே தவிர ஒரு கண்ணை சுருக்கி வைத்து கொண்டதைப் போல என்னை நோக்கியவாறு தனக்குள் மகிழ்கிறாள். என்னை நேராக குறித்து பார்க்காத அத்தன்மையே அல்லாமல் ஒரு கண்ணை சுருக்கியவள் போல் என்னை பார்த்து தனக்குள் மகிழ்வாள். குறள் 1096. உறாதவர் போல் சொலினும் செரார் சொல் ஒல்லை உணரப்படும். பேசினேன், அவள் யாரோ எவரோ என்று பதில் சொன்னாலும் மனத்தில் பகையில்லாத அவளது சொல்லின் பொருள் விரைவில் அறியப்படும். காதலை மறைத்து கொண்டு புறத்தில் அயலார் போல கடுமொழி கூறினாலும் அவள் அகத்தில் கோபமின்றி அன்பு கொண்டிருப்பது விரைவில் வெளிப்பட்டுவிடும். புறத்தே அயலார் போல் அன்பில்லாத சொற்களை சொன்னாலும் அகத்தே பகையில்லாதவரின் சொல் என்பது விரைவில் அறியப்படும். குறள் 1097. செராச் சிறு சொல்லும் செற்றார் போல் நோக்கும் உறார் போன்று உற்றார் குறிப்பு. ஆம், இப்போது தெரிகிறது. கோபம் இல்லாமல் பேசும் பேச்சும் பகைவர் போன்ற பார்வையும் யாரோ போல தோன்றி நட்பாவார் காட்டும் அடையாளங்கள். பகையுணர்வு இல்லாத கடுமொழியும் பகைவரை நோக்குவது போன்ற கடுவிழியும் வெளியில் அயலார் போல நடித்து கொண்டு உள்ளத்தால் அன்பு கொண்டிருப்பவரை அடையாளம் காட்டும் குறிப்பாகும். பகை கொள்ளாத கடுஞ்சொல்லும் பகைவர் போல் பார்க்கும் பார்வையும் புறத்தே அயலார் போல் இருந்து அகத்தே அன்பு கொண்டவரின் குறிப்பாகும். குறள் 1098. அசை இயற்கு உன் இண்டோர் எரியான் நோக்க பசையினல் பைய நகும். யாரோ எவரோ போல அவள் பேசிய பின்பும் நான் அவளை பார்க்க அவள் மனம் நெகிழ்ந்து மனதிற்குள் மெல்ல சிரித்தாள். அச்சிரிப்பிலும் அவளுக்கு ஏதோ ஒரு குறிப்பு இருப்பது தெரிகிறது. நான் பார்க்கும்போது என் மீது பரிவு கொண்டவளாக மெல்ல சிரிப்பாள். அப்போது துவழுகின்ற அந்த துடியடையால் ஒரு புதிய பொலிவுடன் தோன்றுகிறாள். யான் நோக்கும்போது அதற்காக அன்பு கொண்டவளாய் மெல்ல சிரிப்பாள். அசையும் மெல்லிய இயல்பை உடைய அவளுக்கு அப்போது ஒரு அழகு உள்ளது. குறள் 1099. ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள. முன்பின் தெரியாதவர் போல பொதுவாக பார்த்து பேசுவது காதலர்களிடம் இருக்கும் குணம்தான். காதலருக்கு ஒரு இயல்பு உண்டு. அதாவது அவர்கள் பொது இடத்தில் ஒருவரையொருவர் அந்நியரை பார்ப்பது போல பார்த்து கொள்வர். புறத்தே அயலார் போல் அன்பில்லாத பொது நோக்கம் கொண்டு பார்த்தல் அகத்தே காதல் கொண்டவரிடம் உள்ள இயல்பாகும். 1100 குறள். கண்ணொடு கண் இணை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல. காதலரில் ஒருவர் கண்ணோடு மற்றொருவர் கண்ணும் பார்வையால் பேசிவிட்டால் அதற்கு பிறகு
வாய் சொற்களால் ஒரு பயனும் இல்லை. ஒத்த அன்புடன் கண்களோடு கண்கள் கலந்து ஒன்றுபட்டு விடுமானால் வாய் சொற்கள் தேவையற்று போகின்றன. கண்களோடு கண்கள் நோக்காமல் ஒத்திருந்து அன்பு செய்யுமானால் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லாமல் போகின்றன. நேயர்களே, அடுத்த அதிகாரத்தை அடுத்த வீடியோவில் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு, பெல் பட்டனை பிரஸ் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் இந்த சேனலிலிருந்து வெளிவரும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.